54th minute. ஏர்கிராஃப்ட் எப்படி கிளைம் டிசென்ட் டர்ன் ஆகுதுன்றத தெளிவா இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தோம். டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா பிட்ச் ரோல் யா மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ற பிரைமரி கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் பத்தி தெளிவா இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தோம். பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மெயின் கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் கூடவே பைலட்ஸ் ஃபிளைட்டை இன்னும் ஃபைனா டியூன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற செகண்டரி கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. செகண்டரி கண்ட்ரோல் சர்ஃபேசஸ்ல ஃபிளாப்ஸ், ஸ்லாட்ஸ், ஸ்பாயிலர்ஸ் அண்ட் ட்ரிம் டேப்ஸ் 4 இருக்கு. இதுல ஃபிளாப்ஸ், ஸ்லாட்ஸ் அண்ட் ஸ்பாயிலர்ஸ் விங்ல பொருத்தப்பட்டிருக்கும். ஆனா பொசிஷன் வேற வேற இடத்துல. உதாரணத்துக்கு ஃபிளாப்ஸ் விங்கோட பேக் சைடுல பொருத்தப்பட்டிருக்கும். இதை ட்ரைலிங் எட்ஜ்னு சொல்லுவாங்க. அதே ஸ்லாட்ஸ் விங்கோட ஃப்ரண்ட் சைடுல, அதாவது இதை லீடிங் எட்ஜ்னு சொல்லுவாங்க, அங்க பொருத்தப்பட்டிருக்கும். ஸ்பாயிலர்ஸ் விங்கோட டாப்ல பாப் அப் ஆகுற ஒரு பேனல். இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபிளாப்ஸ் ஒரு பிளைன் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்போ பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. உதாரணத்துக்கு டேக் ஆஃப் அப்போ ரொம்ப ஜாஸ்தியான லிஃப்ட் தேவைப்படும். அப்பதான் பிளைன் கிளைம் பண்ண முடியும். அந்த லிஃப்ட்டை இன்க்ரீஸ் பண்றதே இந்த ஃபிளாப்ஸ் தான். அதே மாதிரி லேண்டிங் அப்பையும் பிளைனை ஸ்லோ ஸ்பீட்ல சேஃபா லேண்ட் பண்றதுக்கும் இந்த ஃபிளாப்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. எப்படி இது ரெண்டுத்துக்கும் ஃபிளாப்ஸ் ஹெல்ப் பண்ணுதுன்ற क्वेश्चन உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஃபிளாப்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி இன்னும் டீடைலா நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸ்லாட்ஸ் ஹை ஆங்கிள் ஆஃப் அட்டாக்ல ஏரோப்ளைன் ஸ்டால் ஆகாம இருக்கிறதுக்கு ஏர் ஃப்ளோவை ஸ்மூத் பண்ணி ஹெல்ப் பண்ணுது. ஆங்கிள் ஆஃப் அட்டாக்னா என்ன, ஸ்டால்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நம்ம இதை பத்தி தெளிவா பேசியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஸ்பாயிலர்ஸ். ஸ்பாயிலர்ஸ் லிஃப்ட்டை கம்மி பண்ணி டிராகை இன்க்ரீஸ் பண்ணி ஏர்கிராஃப்ட் டிசென்ட் அப்போ ஸ்மூத்தா சேஃபா லேண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அகைன் இந்த இடத்துக்கிட்ட லிஃப்ட்னா என்ன, டிராக்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடியே ஏரோப்ளைன்ல 4 மெயின் ஃபோர்ஸஸ் இருக்கு, அதெல்லாம் என்னன்றதை தெளிவா பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலா ட்ரிம் டேப்ஸ். இது ஒரு சின்ன சர்ஃபேஸ். இது பிரைமரி கண்ட்ரோல் சர்ஃபேஸ் ஆன எலிரான், ரட்டர், எலிவேட்டர்ல இருக்கும். இது எதுக்காக இருக்குன்னா, பைலட்ஸ் கண்டினியூஸா கண்ட்ரோல் ஸ்டிக்ஸை ஹோல்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக இந்த ட்ரிம் டேப்ஸ் ஏர்கிராஃப்டோட பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது லேண்டிங் அப்பையும் டேக் ஆஃப் அப்பையும் விங்ஸை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் டேரெக்டாக பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏவியேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காது. நீங்க பண்ற ஒரு லைக் அண்ட் ஷேர் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும்.